ഏറ്റവും സ്നേഹം നിറഞ്ഞ സഹോദരങ്ങളെ, 8 നോമ്പ് തിരുനാളിന്റെ 2ാം ദിവസമായി ഇന്ന് മുഖ്യ കാർമ്മികനായി നമുക്ക് വേണ്ടി ബലിയർപ്പിക്കുക ഏറ്റവും ബഹുമാനപ്പെട്ട ആന്റണി രാജച്ചനാണ്. കല്ലറടവകയുടെ വികാരിയായി സേവനം ചെയ്യുന്ന അച്ഛൻ ഇന്ന് പരിശുദ്ധ അമ്മയുടെ തിരുനാളിൽ നമുക്കായി ബലിയർപ്പിച്ച് പ്രാർത്ഥിക്കുന്നു. ഒത്തിരി സ്നേഹത്തോടുകൂടി ബഹുമാനപ്പെട്ട ആന്റണി അച്ഛനെ ബലിയിലേക്ക് സ്വാഗതം ചെയ്യുന്നു. കൂടാതെ നമ്മുടെ തന്നെ ഇടവക അംഗമായ സ്നേഹം നിറഞ്ഞ സുരേഷ് അച്ഛൻ ഈ ഒരു സന്തോഷത്തിന്റെ ദിനത്തിൽ നമ്മളോടൊപ്പം പ്രാർത്ഥനയിൽ ഈ ഒരു തിരുനാളിൽ പങ്കുചേരുന്നു. സുരേഷ് അച്ഛനെ ഒത്തിരി സ്നേഹത്തോടുകൂടി ഈ ഒരു ദിവ്യബലിയിലേക്ക് സ്വാഗതം ചെയ്യുന്നു. ബഹുമാനപ്പെട്ട നമ്മുടെ ഇടവക വികാരി മൈക്കിൾ അച്ഛനെയും എല്ലാ സന്യസ്തരെയും നിങ്ങൾ ഓരോരുത്തരെയും പ്രത്യേകമായിട്ട് പരിശുദ്ധ അമ്മയുടെ നാമത്തിൽ ഒത്തിരി സ്നേഹത്തോടുകൂടി തിരുനാളിലേക്ക് സ്വാഗതം ചെയ്യുന്നു. ഇന്നത്തെ തിരുനാളിൽ പ്രധാനമായും നിയോഗങ്ങൾ പ്രത്യേകമായിട്ട് തിരുനാളിൽ നടത്തുന്ന കുടുംബ കൂട്ടായ്മകൾ മേരി മാത, മൗണ്ട് കാർമൽ, സെന്റ് പീറ്റർ, സെന്റ് ആന്റണി, ഹോളി ക്രോസ്. നമുക്ക് ഭക്തിയോടുകൂടി കർത്താവിന്റെ ബലിയിൽ പങ്കുചേർന്ന് പ്രാർത്ഥിക്കാം. തന്തയുടെ തുയാവിയാരിൻ പെയരാവേ நம்மாண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்பிற்குரியவர்களே, நமது அன்னையினுடைய பிறப்பு விழாவை கொண்டாடுகிற இந்த தயாரிப்பு நாட்கள் நமது வாழ்விற்கு மிகுந்த ஆசீர்வாதத்தை தருகிற இந்த புனித நாட்கள். நிறைய மக்கள் உபவசித்தும் நேர்ச்சை நேர்த்தும் இந்த புனித நாட்களை புனிதமாக அனுசரிக்கிறார்கள். நாமும் அதுபோல திருச்சபையுடன் இணைந்து இந்த புனித நாட்களை ஜபத்தாலும் உபவாசம், சிறப்பு ஜபங்கள், நவநாள் முதலிய ஜபங்களால் நாமும் இந்த நாட்களை புனிதப்படுத்துகிறோம். இந்த புனித நாட்கள் எல்லாம் நம் அனைவருக்கும் தேவையான ஆசிரை தரட்டும் என்று இந்த திருப்பலியில் சிறப்பான விதத்தில் நாம் ஜெபிப்போம். இன்றைய திருப்பலியில் சிறப்பான விதத்தில் சோலமன் சந்திரன் இவர்களினுடைய குடும்பம் இன்று பரிசுத்த தேவதையினுடைய இந்த நேர்ச்சையை வழங்கி சிறப்பான விதத்தில் இந்த குடும்பம் ஜெபிக்கிறது.
அதுபோல பிறந்த நாள் விழாவை கொண்டாடுகிற ஜெஃப்ரினா தனது 4வது பிறந்த நாளை கொண்டாடுகிறார். இந்த மகளுக்காக ஜெபிப்போம். ரோஸ்லி மேரி தனது பிறந்த நாளை கொண்டாடுகிறார்கள். இவர்கள் அனைவரையும் அதுபோல நமது அனைவரினுடைய தேவைகளையும் இந்த திருப்பலியில் ஒப்புவித்து ஆண்டவரினுடைய பேரிரக்கத்திற்காக மன்றாடுவோம். சகோதர சகோதரிகளை, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். சகோதர சகோதரிகளே, உங்களிடம் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். என் சிந்தையால், சொல்லால், செயலால், கடமையில் தவறியதால் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். இல்லாமல் இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. தந்தை கரப்பக்கம் நீட்டிருப்பவர்
மன்றாடுவோமாக. ஆண்டவரே, புனித கன்னிமரியாய் தம் திருமகனை பெற்றெடுத்து எங்கள் மீட்பின் தொடக்கமாயிருக்க செய்தீரே. அந்த அன்னையின் பிறப்பு விழாவில் உம்மடியோர்களாகிய எங்களுக்கு விண்ணகல் கொடைகளை ஈந்து நாங்கள் அமைதியில் வளர செய்தருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவரும் எங்கள் ஆண்டவருமான இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதர சகோதரிகளே, கடவுளை பற்றிய மறைப்பொருளை அறிவிக்க நான் உங்களிடம் வந்தபோது மிகுந்த சொல்வன்மையுடனே ஞானத்துடனோ வரவில்லை. நான் உங்களிடையே இருந்தபோது மெசியாவாகிய இயேசுவை தவிர, அதுவும் சிலுவையில் அறையப்பட்ட அவரை தவிர வேறு எதையும் அறிய வேண்டும் என்று நினைக்கவில்லை. நான் உங்கள் நடுவில் வலுவற்றவனாய் மிகுந்த அச்சத்தோடும் நடுக்கத்தோடும் இருந்தேன். நான் பறைசாற்றிய செய்தி ஞானத்தின் கவர்ச்சியான சொற்களில் அமையவில்லை, ஆனால் அது தூய ஆவியின் வல்லமையை எடுத்துக்காட்டுவதாக அமைந்தது. உங்கள் நம்பிக்கைக்கு அடிப்படை மனித ஞானம் அல்ல, கடவுளின் வல்லமையே. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. കർത്താവേ, അങ്ങയുടെ നിയമത്തെ ഞാൻ എത്രയധികം സ്നേഹിക്കുന്നു. കർത്താവേ, അങ്ങയുടെ നിയമത്തെ ഞാൻ എത്രയധികം സ്നേഹിക്കുന്നു. അതിനെ പറ്റിയാണ് ദിവസം മുഴുവനും ഞാൻ ധ്യാനിക്കുന്നത്. അങ്ങയുടെ കൽപ്പനകൾ എന്റെ ശത്രുക്കളെക്കാൾ ജ്ഞാനിയാകുന്നു. എന്തെന്നാൽ അവ എപ്പോഴും എന്നോടൊത്തുണ്ട്. കർത്താവേ, അങ്ങയുടെ നിയമത്തെ ഞാൻ എത്രയധികം സ്നേഹിക്കുന്നു. എന്റെ എല്ലാ ഗുരുക്കന്മാരെക്കാൾ എനിക്ക് അറിവുണ്ട്. എന്തെന്നാൽ അങ്ങയുടെ കൽപ്പനകളെ പറ്റി ഞാൻ ധ്യാനിക്കുന്നു. വൃദ്ധരെക്കാൾ എനിക്ക് അറിവുണ്ട്. എന്തെന്നാൽ അങ്ങയുടെ പ്രമാണങ്ങൾ ഞാൻ പാലിക്കുന്നു. കർത്താവേ, അങ്ങയുടെ നിയമത്തെ ഞാൻ എത്രയധികം സ്നേഹിക്കുന്നു. അങ്ങയുടെ വചനം പാലിക്കാൻ വേണ്ടി ഞാൻ സകല ദുർമാർഗങ്ങളിൽ നിന്ന് എന്റെ പാദങ്ങൾ പിൻവലിക്കുന്നു. അവിടെ തന്നെ പഠിപ്പിച്ചതുകൊണ്ട് ഞാൻ അങ്ങയുടെ കൽപ്പനകളിൽ നിന്ന് വ്യതിചലിച്ചില്ല. കർത്താവേ, അങ്ങയുടെ നിയമത്തെ ഞാൻ എത്രയധികം സ്നേഹിക്കുന്നു. കർത്താവിന്റെ ആത്മാവ് എന്റെ മേലുണ്ട്. ദരിദ്രരെ സുവിശേഷം അറിയിക്കാൻ അവിടെ തന്നെ അഭിഷേകം ചെയ്തിരിക്കുന്നു. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே,
நாசரேத்துக்கு வந்தார். தமது வழக்கத்தின்படி ஓய்வு நாளில் தொழுகை கூடத்திற்கு சென்று வாசிக்க எழுந்தார். இறைவாக்கினர் எசையாவின் சுருளேடு அவரிடம் கொடுக்கப்பட்டது. அவர் அதை பிரித்த போது கண்ட பகுதியில் இவ்வாறு எழுதியிருந்தது: ஆண்டவருடைய ஆவி என் மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு நற்செய்தியை அறிவிக்கவும், சிறைப்பட்டோர் விடுதலை அடைவர், பார்வையற்றோர் பார்வை பெறுவர் என முழக்கமிடவும், ஒடுக்கப்பட்டவரை விடுதலை செய்து அனுப்பவும், ஆண்டவர் அருள் தரும் ஆண்டினை முழக்கமிட்டு அறிவிக்கவும் அவர் என்னை அனுப்பியுள்ளார். பின்னர் அந்த ஏட்டை சுருட்டி ஏவலிடம் கொடுத்துவிட்டு அமர்ந்தார். தொழுகை கூடத்தில் இருந்தவர்களின் கண்கள் அனைத்தும் அவரையே உற்று நோக்கியிருந்தன. அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் கேட்ட இந்த மறைநூல் வாக்கு இன்று நிறைவேறிற்று என்றார். அவர் வாயிலிருந்து வந்த அருள் மொழிகளை கேட்டு வியப்புற்று, இவர் யோசேப்பின் மகன் அல்லவா என கூறி எல்லாரும் அவரை பாராட்டினார். அவர் அவர்களிடம், நீங்கள் என்னிடம் மருத்துவரே, உண்மையே நீர் குணமாக்கிக் கொள்ளும் என்னும் பழமொழியை சொல்லி கப்பர்நாகமில் நீர் செய்ததாக நாங்கள் கேள்விப்பட்டவற்றை எல்லாம் சொந்த ஊராகிய இவ்விடத்திலும் செய்யும் என கண்டிப்பாய் கூறுவீர்கள். ஆனால் நான் உங்களுக்கு உறுதியாக சொல்கிறேன், இறைவாக்கினர் எவரும் தம் சொந்த ஊரில் ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை. உண்மையாக நான் உங்களுக்கு சொல்கிறேன், எலியாவின் காலத்தில் 3.5 ஆண்டுகளாக வானம் பொய்த்தது, நாடெங்கும் பெரும் பஞ்சம் உண்டானது. அக்காலத்தில் இஸ்ரேலரிடையே கைம்பெண்கள் பலர் இருந்தனர். ஆயினும் அவர்களுள் எவரிடமும் ஏலியா அனுப்பப்படவில்லை. சீதோனை சேர்ந்த சாரிபாத் வாழ்ந்த ஒரு கைப்பெண்ணிடமே அனுப்பப்பட்டார். மேலும் இறைவாக்கினர் எலிசாவின் காலத்தில் இஸ்ரேலரிடையே தொழுநோயாளர்கள் பலர் இருந்தனர். ஆயினும் அவர்களுள் எவருக்கும் நோய் நீங்கவில்லை. சிரியாவை சேர்ந்த நாமானுக்கு நோய் நீங்கியது என்றார். தொழுகை கூடத்தில் இருந்த யாவரும் இவற்றை கேட்டபோது சீற்றம் கொண்டனர். அவர்கள் எழுந்து அவரை ஊருக்கு வெளியே துரத்தி அவ்வூரில் அமைந்திருந்த மலை உச்சியிலிருந்து கீழே தள்ளிவிட இழுத்து சென்றனர். அவர் அவர்கள் நடுவே நடந்து சென்று அங்கிருந்து போய்விட்டார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். மதிப்பிற்குரிய இந்த பெசிலிக்காவினுடைய ரெக்டர், அன்பிற்குரிய மைக்கேல் அச்சா, இந்த பங்கின் மைந்தனான அன்பிற்குரிய சகோதரன் சுரேஷ் அச்சா, மதிப்பிற்குரிய சிஸ்டர்ஸ், பெற்றோர்களே, அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த பங்கில் கொஞ்சம் இருந்த ஒரு சமயம் அந்த டைமில் ஒரு நபர் ஒரு பேங்கில் வேலை செஞ்சுட்டு இருந்தார். அவருக்கு கல்யாணம் ஆகி ஒரு 6-7-8 வருஷம் ஆயிடுச்சு. ஆனால் குழந்தைகள் இல்லை. இப்போ இவருக்கு அவங்க வீட்டில் இருந்த அவங்களுக்குள்ள ஒய்ஃப் வருவாங்க. அப்போ ஒய்ஃபும் பேங்கில் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த அந்த சாரும் இந்த நித்திய சகாயமான ஃபோட்டோவுக்கு முன்னாடி இங்கே உட்காந்து நிறைய நாள் ஜெபிக்கிறத பார்த்துருக்கிறேன். அப்படி அந்த நபர்கள் சிலப்போ ஒரு வாரம் அவங்க இருப்பாங்க, அவங்க மிக்சஸ் இருப்பாங்க. அந்த ஒரு வாரமும் நம்ம பார்க்கறது, காலையில் சர்ச்சில் நம்ம பார்க்கறது அவங்க 2 பேரும் காலையில் ஜெபிச்சுக்கிட்டு இருக்கிறத பார்த்துருக்குறேன். அப்போ அவங்க அந்த டைமில் ஒரு தடவை என்கிட்ட சொன்னாங்க, எங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை, பெண்களுக்காக நீங்கள் ஜெபிக்கணும் அப்படின்னு. அந்த
தருணத்துல சொல்லியிருக்கிறாங்க. அப்ப அவங்களுக்காக நானும் சிறப்பான விதத்துல கார்மல் அன்னைக்கிட்ட ஜெபிப்பது வழக்கமாக இருந்துச்சு. அப்போ ஒரு 4-5 மாசம் கழிந்த பிறகு அந்த அவங்க மிஸ்ஸஸ் குழந்தை பாக்கியம் ஆண்டவர் தந்தார். கண்டிப்பா இந்த தேவாலயம் பரிசுத்த கார்மல் அன்னைக்கு அர்ப்பணிக்கப்பட்டுள்ள இந்த தேவாலயம் மிகுந்த ஆசீர்வாதம் மிக்க ஒரு ஆலயம். இந்த ஆலயத்துல எண்ணமற்ற அற்புதங்கள் நடக்கிற ஒரு புனித ஆலயத்துலலாம் நம்ம நமது அன்னையினுடைய பிறப்பு விழாவை கொண்டாடுறோம். ஒரு கிறிஸ்துமஸ் வேணும் அப்படின்னா மரியாதை வேணும். இயேசுவினுடைய பிறப்பு அப்படிங்கிறது இந்த உலகிற்கு மிகுந்த மாட்சியூட்டும் சந்தோஷம் தருகிற ஒரு நிகழ்வா இருந்துச்சு. அந்த சந்தோஷத்திற்கு எல்லாத்துக்குமே முதல் காரணம் அப்படிங்கிறது அது தேவ அன்னை மரியா. மரியா தான் இயேசு ஆண்டவரினுடைய பிறப்பிற்கு காரணம். மரியா தன்னையே ஆண்டவராம் கடவுளுக்கு அர்ப்பணித்ததன் காரணமா தான் இயேசு ஆண்டவரினுடைய பிறப்பு இந்த உலகத்திற்கு கிடைத்த மாபெரும் ஆசீர்வாதமாக இருந்துச்சு. அன்பிற்குரியவர்கள், நம்ம ஜெபமாலையில மஞ்சாட்டு மாலை லுத்தனியால நம்ம சொல்லுவோம் வாக்தானத்தின் பேடகமே, வாக்கு தத்தத்தின் பெட்டியே அப்படின்னு, ஆர்க் ஆஃப் த கவனன்ட் அப்படின்னு மரியன்னைய மஞ்சாட்டு மாலையில நம்ம சொல்லுவோம். ஆர்க் ஆஃப் த கவனன்ட், ஆர்க் ஆஃப் த கவனன்ட் வாக்தானத்தின் பேடகமே, வாக்கு தத்தத்தின் பெட்டியே அப்படின்னு மரியன்னைய நம்ம வாழ்த்துறோம். அதுக்கு மூல காரணம் எங்க இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, பைபிள்ல இஸ்ரேல் மக்களினுடைய வாழ்க்கையில நம்ம பார்க்கும்போது இந்த வாக்கு தத்தத்தினுடைய பெட்டி ஆர்க் ஆஃப் த கவனன்ட் டபர்னாக்கிள் பிதா நம்மளால பார்க்க முடியும். இது ஆண்டவரினுடைய மாபெரும் பிரசன்னமா இஸ்ரேல் மக்கள் தங்களுடன் எங்கெல்லாம் இஸ்ரேல் மக்கள் போனாங்களோ அங்கெல்லாம் ஆண்டவரினுடைய மாபெரும் பிரசன்னமான வாக்கு தத்தத்தினுடைய பெட்டியை கூட கொண்டு போனாங்க. ஜெரிகோ மதில் எப்படி உடைஞ்சிச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஆர்க் ஆஃப் த கவனன்ட், இந்த வாக்குத்தத்தத்தினுடைய பெட்டியை இஸ்ரேல் மக்கள் தூக்கிட்டு போறாங்க. அதற்கு சுற்றிலும் இருந்து இவங்க ஆரவாரம் உயர்த்தி ஆண்டவரை போற்றுகிறார்கள். இந்த வாக்குத்தத்தத்தினுடைய பெட்டியோடு சேர்ந்து ஆண்டவரை போற்றி புகழ்ந்து பாடின போது ஜெரிகோ மதில் என்ன பண்ணுச்சு? கொலாப்ஸ் ஆயிடுச்சு, உடைந்து போனது. அன்பிற்குரியவர்களே, இதே மாதிரி நம்ம வாழ்க்கையில நிகழும். எப்படின்னா, பழைய ஏற்பாட்டுல வாக்குத்தத்தத்தின் பெட்டியா இருந்தது ஆண்டவரினுடைய பிரசன்னம். வாக்குத்தத்தத்தினுடைய பெட்டியில என்ன வச்சிருந்தாங்க? ஆரோனுக்குள்ள வடி வச்சிருந்தாங்க, ஆரோனின் கோல் வச்சிருந்தாங்க, பின்னர் 10 கட்டளைகள் வச்சிருந்தாங்க, பின்னர் மன்னாவை வச்சிருந்தாங்க, மோசேயினுடைய வடி வச்சிருந்தாங்க. பன்னிற்குரியவர்களே, இந்த வாக்குத்தத்தத்தினுடைய பெட்டி அப்படிங்கிறது ஆண்டவரினுடைய மாபெரும் பிரசன்னமாக இருந்தது மாதிரி புதிய ஏற்பாட்டுல நம்ம கடந்து வரும்போது, புதிய ஏற்பாட்டுல மரியன்னையை திருச்சபை வாக்குத்தத்தத்தின் பெட்டியே அப்படின்னு அழைக்குது. வாக்குத்தத்தத்தினுடைய பெட்டியே அப்படின்னு அழைப்பதற்கு காரணம் ஆண்டவரினுடைய மாபெரும் பிரசன்னம் மரியன்னை தான். மரியன்னை இப்ப மரியாதை கூட யாரெல்லாம் பயணிக்கிறார்களோ அவங்க வாழ்க்கையில என்ன நிகழும் அப்படின்னா, அன்பிற்குரியவர்களை இப்ப நம்ம சொன்னது மாதிரி இப்படிப்பட்ட அற்புதங்களும் அடையாளங்களும் நம்ம வாழ்க்கையிலையும் கண்டிப்பா நடக்கும். ஜெரிகோ மதில் என்ன, அதை விட பெரிய சைனா மதில் கூட என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, அன்பிற்குரியவர்களை மரியன்னையுடன் நம்ம பயணித்தோம் என்றால் அந்த மதில் கூடி உடைத்து எரியப்படும் அப்படிங்கிறதுல ஐயம் ஒன்றும் கிடையாது. கண்டிப்பா நம்ம வாழ்க்கையில இதே மாதிரி சைனா மதிலை விட பெரிய மதில் இருக்குது அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். நம்ம வாழ்க்கையில ஜெரிகோ மதிலை விட பெரிய மதில் நம்ம வாழ்க்கையில இருக்குது அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். நம்ம வாழ்க்கையில மாபெரும் போராட்டம் தான். ஒவ்வொரு நபரினுடைய தனி நபரினுடைய வாழ்க்கையில, குடும்பத்தில் வாழ்கிற நபர்களினுடைய வாழ்க்கையில நம்ம பார்க்கும்போது இதே மாதிரி
இதெல்லாம் அன்பிற்குரியவர்களை அந்த வாழ்க்கையிலிருந்து உடைத்து எரியப்படுகிற ஒரு தருணம் இந்த புனித நாட்கள் மாறட்டும். மரியன்னையோடு சேர்ந்து நம்மளும் பயணிப்போம். எப்படி மரியன்னையோடு சேர்ந்து பயணிக்கணும் அப்படின்னா, அன்பிற்குரியவர்களை இஸ்ரேல் மக்கள் ஆண்டவரின் எங்க போனாலுமே ஆண்டவரினுடைய மாபெரும் பிரசன்னத்தை தங்களுடன் அவர்கள் எடுத்து செல்வார்கள். ஜோர்தான் நதியில அவங்க ஜோர்தான் நதியில ஜோஷுவா இஸ்ரேல் மக்கள் எல்லாமே நிக்கிறாங்க. ஜோர்தான் நதியை எப்படி கடக்குறாங்க நம்ம பார்த்தோம்னா, முதல்ல என்ன பண்ணாங்க, முதல்ல இந்த ஆண்டவரினுடைய இந்த வாக்குத்தத்த பெட்டகம், இந்த பெட்டகத்தை எடுத்துட்டு கொஞ்சம் நபர்கள் சுமந்து கொண்டு போனார்கள். அப்ப என்னாச்சு, ஜோர்தான் நதி இரண்டா பிளந்தது. ஜோர்தான் நதி இரண்டாக மாறி, செங்கடல்ல இஸ்ரேல் மக்கள் நடந்தது மாறி யோர்தான் நதியில் அப்படியே நடந்து போறாங்க. காரணம் ஆண்டவரினுடைய மாபெரும் இந்த பிரசன்னம். அதே மாதிரி நம்ம வாழ்க்கையிலையும் இந்த மரியன்னை ஆண்டவரினுடைய மாபெரும் பிரசன்னமாக இருக்கிறாங்க. பரிசுத்த தேவ அன்னை ஆண்டவரினுடைய மாபெரும் பிரசன்னமாக இருக்கிறதுனால அன்பிற்குரியவர்களை நம்ம வாழ்க்கையில இதே மாதிரி நமக்கு இடையூறா வருகிறார், சுவர்களா வருகிறார், மதில்களா வருகிறார். எல்லாத்தையுமே இதே மாதிரி தகர்த்து எரிந்துவிட்டு நம்மளாலையும் நம்ம வாழ்க்கையை முன்னாடி நம்மளால வாழ முடியும் அப்படிங்கிறதுல ஒரு பயமும் கிடையாது. நம்ம கடைசி அன்பிற்குரியவர்களை இன்று நம்ம வாசித்து கேட்ட இந்த இறைவார்த்தை பகுதிகள் எல்லாமே இயேசுவினுடைய அந்த நற்செய்தி பணி ஆரம்பமாகும். லூக்கா நற்செய்தியின் அடிப்படையில இயேசு தனது பணியை தனது ஊர்ல இருந்து ஆரம்பிக்கிறார். அப்ப அவர் தனது பணியை ஆரம்பிக்கும் போது அன்பிற்குரியவர்களே, அது அவங்களுக்கு ஒரு அந்த தச்சனின் மகன் அல்லவா அப்படின்னு நினைக்கிறாங்க. இயேசு தனது பணியை ஆரம்பிக்கிறார். இப்ப நம்மளும் அன்பிற்குரியவர்கள் இந்த நாட்கள் எல்லாம் நமது வாழ்க்கையை, நமது விசுவாச வாழ்க்கையை கொஞ்சம் கூடி புதுப்பிக்கிறதுக்கு ஒரு அவசரமா இந்த நாட்கள் நம்ம பார்ப்போம். அப்படி நம்ம இந்த நாட்கள், இந்த புனித நாட்கள் எல்லாம் நம்மளை புனிதப்படுத்தும், ஒரு புது மனுஷனா நம்மளை இந்த நாட்கள் எல்லாம் மாற்றணும். அப்படி இந்த தேவதையினுடைய பிறப்பு விழாவை நம்மளும் கொண்டாடும் போது மரியன்னையோடு சேர்ந்து நம்ம பயணிப்போம். மரியன்னை வந்து நம்ம எல்லாருக்குமே தாய், இறைவனின் தாய். அதே மாதிரி நம்ம எல்லாருக்குமே தாய். இயேசுவினுடைய திரு இருதயத்திற்கு அர்ப்பணமானவர்கள் தான் நம்ம. அதே மாதிரி தேவதையினுடைய அமல இருதயத்திற்கு நாமும், விமல இருதயத்திற்கு நாமும் அர்ப்பணிக்கப்பட்டவர்கள் தான். அப்படி அர்ப்பணமான நபர்கள் இந்த தாயினுடைய விழாவை கொண்டாடுவது இந்த தாய் ரொம்ப மிகுந்த சந்தோஷம் அடைகிறாங்க. அவர்களுடன் சேர்ந்து பரிசுத்த தேவதையோடு சேர்ந்து நாமும் இந்த கிறிஸ்தவ வாழ்வில் பயணிப்போம். நமது வாழ்வும் இதே மாதிரி ஆசீர்வாதங்களால, அற்புதங்களால பரிசுத்தத்தை நீரப்படும். ஆமென்.
சகோதர சகோதரிகளை, என்னுடையதும் உங்களுடையதுமாயதும் எல்லாம் அல்ல இறைவனாகிய தந்தைக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரை புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவை நடத்தினதற்காகவும் உமது கையிலிருந்து இப்படியே ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, மனிதரான ஒரே மகன் எங்களை ஆதரிப்பாராக. கன்னியிடமிருந்து பிறந்த அவர் தம் தாயின் கன்னிமைக்கு பழுதின்றி அதை புனிதப்படுத்துகின்றார். அவர் எங்கள் பாவங்களை போக்கி எங்கள் காணிக்கையை உமக்கு ஏற்றதாயிருக்க செய்வாராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவினுடைய பிறப்பு விழாவின் தயாரிப்பு நாட்களில் நாங்கள் உம்மை போற்றி புகழ்ந்து மாட்சிப்படுத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். தூய ஆவி நிழலிட்டதால் அந்த அன்னையும் உடையவரை திருமகனை கருத்தாக்கி தமது கன்னிமையின் மாட்சியில் நிலைத்து நின்று நிலையான ஒளியாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகுக்கு அளித்தார். அவர் வழியாகவே உமது மாண்பை வானதூதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோரும் திருமுன் நடக்குகின்றனர். வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் செராபின்களும் ஒன்று கூடி அக்களித்துக் கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்துக் கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து சொல்வதாவது. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உமது ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபலமாக. அவர் பாடுபட
உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் ரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமண் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் செபாஸ்டின் ஆண்டகை, துணை ஆயர் ஜஸ்டின் ஆண்டகை, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவையங்கள் நினைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினோடு ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திரு தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ள தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரணருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவருடையவரே, எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தை, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே.
உமது ஆட்சி வருக. உமது திருமணம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம்மிப்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு ஒற்றுமையையும் அமைதியையும் அளித்துள்ள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர்.
மன்றாடுவோமாக. ஆண்டவரை திருவுணவால் ஊட்டம் பெற்றுள்ள உமது திரு அவை கிளைப்பதாக அனைத்துலகின் எதிர்நோக்காகவும் மீட்பின் விடியலாகவும் விளங்கிய புனித கன்னி மரியாவினுடைய பிறப்பின் இத்திரு அவை மகிழ்வதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ക്രിസ്തുവിൻ സ്നേഹനിറഞ്ഞവരെ, പരിശുദ്ധ അമ്മയുടെ പിറവി തിരുനാളിനോടനുബന്ധിച്ചുള്ള വീട്ടുനോമ്പിന്റെ ഭാഗമായിട്ടുള്ള 8ാം ദിനത്തിന്റെ ദിവ്യബലിയും പ്രാർത്ഥനയും അനുഗ്രഹത്തിന്റെ നിമിഷങ്ങളിലൂടെയാണ് നാം ഈ നിമിഷങ്ങളിലൂടെ കടന്നുപോയത്. പ്രത്യേകമായിട്ട് ഇന്ന് പ്രാർത്ഥിക്കുവാനായിട്ട് ഇന്ന് കടന്നു വരികയും തന്റെ അനുഗ്രഹീത സാന്നിധ്യത്തിലൂടെ ഈ ധന്യമായ വേളയെ മനോഹരമാക്കുകയും പ്രകാശപൂരിതമാക്കുകയും ചെയ്യുന്ന ബഹുമാനപ്പെട്ട വൈദികരെ സ്നേഹപൂർവ്വം ഓർക്കുകയാണ്. നമ്മുടെ ബഹുമാനപ്പെട്ട ആന്റണി രാജ് കന്നിശ്ശേരി അച്ഛനാണ് നമുക്ക് വേണ്ടി ദിവ്യബലിക്ക് നേതൃത്വം നൽകിയത്. നമുക്കറിയാം, നമ്മുടെ ഏത് കാര്യങ്ങളിലും എപ്പോഴും സന്നിഹിതനായി ശുശ്രൂഷകളിൽ സഹായിക്കുവാനായിട്ട് ഓടിയെത്തുന്ന അച്ഛനാണ്. എപ്പോഴും നമ്മളോട് സ്നേഹവും കരുതലും കാരുണ്യവും ഒക്കെ കാട്ടുന്ന അച്ഛനാണ്. അച്ഛന് ഏറ്റവും ഹൃദ്യമായിട്ടുള്ള നന്ദി ഈ ഇടവകയുടെയും ബസിലിക്കയുടെ നാമത്തിൽ അർപ്പിച്ചുകൊള്ളുന്നു. ഒപ്പം തന്നെ നമ്മുടെ സുരേഷിച്ചനുണ്ട്. സുരേഷിച്ചൻ നമ്മുടെ ഇടവകയുടെ പുത്രനാണ്. സുരേഷിച്ചന് പ്രത്യേകിച്ച് ഒരു പരിചയപ്പെടുത്താൻ ആവശ്യമില്ല. അച്ഛനിലൂടെ നമുക്ക് ലഭിച്ചുകൊണ്ടിരിക്കുന്ന അനുഗ്രഹങ്ങളും അച്ഛനിലൂടെ ലഭിച്ചുകൊണ്ടിരിക്കുന്ന അഭിമാനത്തിന്റെ നിമിഷങ്ങൾ എല്ലാം ദൈവത്തിന്റെ മുമ്പിലേക്ക് സമർപ്പിക്കാം. ഒപ്പം അച്ഛൻ്റെ തുടർന്നുള്ള വൈദിക ജീവിതത്തിലും ഏറ്റവും ശ്രേഷ്ഠമായ രീതിയിൽ ഈ ദൗത്യം നിർവഹിക്കുവാൻ ദൈവം എല്ലാവിധമായ കൃപകളും നൽകട്ടെ എന്ന് ആത്മാർത്ഥമായി പ്രാർത്ഥിച്ചുകൊണ്ട് എല്ലാവിധ നന്ദിയും അർപ്പിച്ചുകൊള്ളുന്നു. ഒപ്പം തന്നെ നമ്മുടെ
ആത്മീയ നേതൃത്വം നൽകി നമ്മളെ എപ്പോഴും ബലപ്പെടുത്തുകയും ശക്തിപ്പെടുത്തുകയും ചെയ്തിരിക്കുന്ന നമ്മുടെ വികാരിയച്ഛൻ്റെ ഉയർന്ന അനുഗ്രഹീത കരങ്ങൾക്ക് കീഴിലാണ് നാം എപ്പോഴും. പരിശുദ്ധ അമ്മയുടെ കീഴിൽ വികാരിയച്ഛൻ പ്രത്യേകമായിട്ട് സമർപ്പിക്കും. പരിശുദ്ധ അമ്മയുടെ ഹൃദയത്തിനുള്ളിൽ അച്ഛൻ എപ്പോഴും സ്നേഹത്തിന്റെ കരുതലുണ്ടാകുവാനായിട്ട് ഇടവരുത്തുന്ന പ്രാർത്ഥനയോടുകൂടി അച്ഛനും മനസ്സച്ഛനും ഡീക്കനും പ്രത്യേകമായിട്ടും നിങ്ങൾ ഓരോരുത്തർക്കും ഏറ്റവും കൃത്യമായിട്ടുള്ള നന്ദി അറിയിച്ചുകൊള്ളു. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித கன்னிமரியாவின் தாய்மை பேச்சின் வழியாக மனித இனத்தை கனிவிரக்கத்துடன் மீட்க திருவுள்ளம் கொண்ட இறைவன் தமது ஆசையால் உங்களை வளப்படுத்த திருவுள்ளம் கொள்வீர். திருவுள்ளம் கொள்வாராக. அவர் வழியாக வாழ்வின் காரணரை அடைய தகுதி பெற்ற நீங்கள் அவரது பாதுகாவலை என்றும் இன்றும் உணர்வீர்களாக. இன்று இறை பற்றுதலோடு கூடியிருக்கும் நீங்கள் அருள் வாழ்வின் மகிழ்ச்சி விண்ணக பரிசுகள் ஆகியவற்றின் கொடைகளை உங்களோடு எடுத்து செல்வீர்களாக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியாரின் ஆசை உங்கள் மீது இறங்கி உங்களோடு என்றும் தங்குவதாக. சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. ഏറ്റവും പരിശുദ്ധയും നമ്മളോട് ഞങ്ങളുടെ മാതാവുമായി മറിയമേ, നീ ഞങ്ങളുടെ നിത്യസഹായവും അഭയസ്ഥാനവും പ്രതീക്ഷയുമാകുന്നു. ദൈവസന്നിധിയിൽ ശക്തിയുള്ള നിത്യസഹായ മാതാവേ, ഈ നന്മകൾ ഞങ്ങൾക്കായി നീ വാങ്ങിത്തരണമേ. നിത്യസഹായ മാതാവേ, മാതാവായ മറിയത്തിന്റെ അപേക്ഷയാൽ കാനായിൽ വെച്ച് വെള്ളം വീഞ്ഞാക്കിയല്ലോ. ഇപ്പോൾ നിത്യസഹായ മാതാവിനെ വണങ്ങുന്നതിനായി ഇവിടെ സമ്മേളിച്ചിരിക്കുന്ന ഈ ദൈവജനത്തെ അനുഗ്രഹിക്കണമേ. ഞങ്ങളുടെ യാചനകളെ സാധിച്ചു തരികയും
ഞങ്ങളുടെ ആത്മാർത്ഥമായി ഞങ്ങളുടെ കൃതജ്ഞത സ്വീകരിക്കുകയും ചെയ്യണമേ. ഞങ്ങൾ ശക്തിയേറിയ അങ്ങനെ തിരുനാമത്തെ സംരക്ഷിക്കുന്നു. അങ്ങനെ ജീവിക്കുന്നവരെ പാലിക്കുന്നവരും മരിക്കുന്നവരെ രക്ഷിക്കുന്നവരുമാകുന്നല്ലോ. അങ്ങനെ നാം എപ്പോഴും പരീക്ഷിക്കുന്ന സമയത്തും ഞങ്ങളുടെ അഭ്യർത്ഥനകളായിരിക്കും. അങ്ങനെ നാം ഞങ്ങളുടെ ശക്തിയും സർവ്വമാകുന്നു. അനുഗ്രഹിക്കുകയായി ഞങ്ങളെ വിളിക്കപ്പെടേണ്ട ഞങ്ങളെ സഹായിക്കണമേ. അങ്ങനെ നാം ചോദിക്കുന്നത് മാത്രം ഞങ്ങൾ തൃപ്തരാകുകയില്ല. അങ്ങനെ യഥാർത്ഥത്തിൽ ഞങ്ങളുടെ നിത്യസഹായമാകുന്ന അന്നത്തെ ജീവിതത്തിൽ ഞങ്ങളെ പ്രഖ്യാപനം ചെയ്യുന്നതാണ്. എല്ലാ ആവശ്യങ്ങൾക്ക് വേണ്ടി നമുക്ക് പ്രാർത്ഥിക്കാം. ഏറ്റവും വലിയ ശ്രമത്തോടെ ഞങ്ങളെ വണങ്ങുന്നു. ഞങ്ങളുടെ ജീവിതത്തിലെ ബുദ്ധിമുട്ടുകളുടെ അവിടുത്തെ സഹായം ഞങ്ങൾ അപേക്ഷിക്കുന്നു. പരീക്ഷകളും ദുരിതങ്ങളും ഞങ്ങളെ ക്ലേശത്തിലാക്കുന്നു. പ്രതികൂല സാഹചര്യങ്ങളും വേദനാജനകമായ പ്രകാരങ്ങളും ഞങ്ങളുടെ ജീവിതത്തെ സ്വഭാവമാക്കുന്നു. എല്ലായിടത്തും ഞങ്ങളെ കുരിശിനെയാണ് അഭിമുഖീകരിക്കുന്നത്. കർണാടകയായ മാതാവേ, ഞങ്ങളെ കനിയണമേ. ഞങ്ങളുടെ സങ്കടത്തിൽ നിന്ന് ഞങ്ങളെ മോചിപ്പിക്കണമേ. ദൈവത്തിന്റെ മനസ്സിൽ അസന്തോഷത്തോടെ ശരീരത്തോടെ സ്വീകരിക്കാനുള്ള ശക്തി ഞങ്ങൾക്ക് നൽകണമേ. ഓരോരുത്തർ സഹായമായി ഈ വരങ്ങളൊക്കെ ഞങ്ങളുടെ സ്നേഹത്തിലും ശക്തിയിലും സമർപ്പിച്ചുകൊണ്ട് ഞങ്ങൾ അപേക്ഷിക്കുന്നു. ഞങ്ങളുടെ പരിശുദ്ധ പിതാവ് ഫ്രാൻസിസ് പാപ്പയ്ക്കും ഞങ്ങളുടെ മെത്രാന്മാർക്കും വൈദികർക്കും സന്യാസികൾക്കും അതുമായ സഹോദരങ്ങൾക്കും ഞങ്ങളുടെ രാജ്യത്തിലെ എല്ലാ നേതാക്കന്മാർക്കും ജനങ്ങൾക്കും വിജ്ഞാനവും വിവേകവും നൽകണമേ. എല്ലാ മനുഷ്യനും സാമൂഹിക സമാധാനത്തിലും മതൈക്യത്തിലും സഹോദരരെ പോലെ ജീവിക്കുവാനുള്ള അനുഗ്രഹം നൽകണമേ. ഇന്ന് സംബന്ധിക്കുന്ന യുവതി യുവാക്കന്മാർക്ക് പരിശുദ്ധാധിപന്റെ സഹായത്താൽ തങ്ങളുടെ ജീവിതം തെരഞ്ഞെടുക്കുവാനുള്ള അനുഗ്രഹം നൽകണമേ. ഇന്ന് നമ്മൾ സംബന്ധിക്കുന്ന എല്ലാവരും അങ്ങേ തിരുമനസ്സിനൊത്തവിധം തങ്ങളുടെ ആരോഗ്യം പരിരക്ഷിക്കുന്നതിനും രോഗികൾ അവരുടെ ആരോഗ്യം ഏറ്റെടുക്കുന്നതിനുമുള്ള അനുഗ്രഹം നൽകണമേ. ഞങ്ങളുടെ ഇടയിൽ നിന്ന് വേർപിരിഞ്ഞു പോയ നമ്മുടെ ഭക്തരുടെയും എല്ലാ വിശ്വാസികളുടെയും ആത്മാക്കൾക്ക് നിത്യവിശ്രമം നൽകണമേ. ഇന്ന് നാളിന്റെ ഇവിടെ സന്നിഹിതരായിട്ടുള്ള എല്ലാവരുടെയും പ്രത്യേക നിയോഗങ്ങൾക്ക് മാർഗനിർദ്ദേശവും സഹായവും നൽകണമേ. നമ്മുടെ വ്യക്തിപരമായ പ്രാർത്ഥനകൾ നിത്യസഹായ മാതാവിലൂടെ ഈശോയ്ക്ക് മൗനമായി സമർപ്പിക്കും. പ്രസാദത്തിന് നവജീവൻ ഞങ്ങൾക്ക് നൽകിയിരിക്കുന്നതിനാൽ കർത്താവേ, അങ്ങ് ഞങ്ങളുടെ കൃതജ്ഞത സ്വീകരിക്കണമേ. സഭയുടെ കൗതാശിക ജീവിതത്തിൽ നിന്ന് ഞങ്ങൾക്ക് ലഭിക്കുന്ന എല്ലാ നന്മകൾക്ക് വേണ്ടി ഞങ്ങളുടെ കൃതജ്ഞത സ്വീകരിക്കണമേ. കടന്നവന്നാൽ കുടുംബത്തിന് നൽകിയിരിക്കുന്ന ആധ്യാത്മികവും ഭൗതികമായ എല്ലാ അനുഗ്രഹങ്ങൾക്ക് വേണ്ടി ഞങ്ങളുടെ കൃതജ്ഞത സ്വീകരിക്കണമേ. കുടുംബജീവിതം നയിക്കുവാൻ നയിക്കുന്നവരുടെ മാതൃകയും തുണയുമായ പരിശുദ്ധ അമ്മയ്ക്ക് മധ്യസ്ഥം വഴി സന്തോഷകരവും സമാധാനപൂർണമായ കുടുംബജീവിതം ഞങ്ങൾക്ക് കൊടുത്ത് അനുഗ്രഹിക്കുന്നതിനെ ഓർത്ത് അങ്ങനെ ഞങ്ങളുടെ കൃതജ്ഞത സ്വീകരിക്കണമേ. നമുക്ക് ലഭിച്ച എല്ലാ ഉപകാരങ്ങൾക്ക് വേണ്ടി നിത്യസഹായ മാതാവിന് കൃതജ്ഞത അർപ്പിക്കാം. നമുക്ക് പ്രാർത്ഥിക്കാം. കർത്താവേ, ശാരീരികവും മാനസികവുമായ അസ്വാസ്ഥ്യം മൂലം ക്ലേശിക്കുന്ന അങ്ങേ ദാസരെ കൃപയാക്കണമേ. അങ്ങ് സൃഷ്ടിച്ച ആത്മാക്കൾക്ക് ശക്തിയും ജീവനും നൽകണമേ. അങ്ങനെ സഹനം വഴി ഞങ്ങൾ പ്രവർത്തിക്കുകയാണെങ്കിൽ ശുദ്ധരാക്കപ്പെടുകയും അങ്ങനെ കാരണത്താൽ ഞങ്ങൾ അതിവേഗം ലോകത്തിലാകുകയും ചെയ്യട്ടെ. ഈ ആശ്രമ കർത്താവേ, അങ്ങ് ഞങ്ങളുടെ പ്രധാനമായി നിങ്ങളെ സംരക്ഷിക്കുവാൻ കർത്താവ് ഈശോയുടെ കൂടെ ഉണ്ടായിരിക്കട്ടെ. നിങ്ങളെ പരിപാലിക്കാൻ അവിടെ നിങ്ങളിൽ വസിക്കട്ടെ. നിങ്ങളെ നയിക്കുവാൻ അവിടെ നിങ്ങളുടെ മുൻപിലും നിങ്ങളെ പരിരക്ഷിക്കാൻ നിങ്ങളുടെ പിൻപിലും
നിങ്ങളെ അനുഗ്രഹിക്കാൻ നിങ്ങളുടെ മുന്നിലും ഉണ്ടായിരിക്കട്ടെ. പിതാവിന്റെയും പുത്രന്റെയും പരിശുദ്ധാത്മാവിന്റെയും നാമത്തിൽ. Amen.